ஆமாம், போதும் முடித்து கொள்ளவும் நேரமின்மை என்ற தாள் இப்பொழுதே கொடுக்கப்பட்டு விட்டது. அனைவருக்கும் வணக்கம். இந்த கபீர் குறித்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அனிதா அருண்குமாருக்கும் இரா பூபாலன் அவர்களுக்கும் முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கபீர் ஒரு பெருங்கடல், கபீர் ஒரு பெரும் சங்கமம். ஒரு கபீரினுடைய கவிதையை புரிந்து கொள்வதற்கு முதலில் நாம் கபீரை தெரிந்து கொள்ள வேண்டும். கபீர் எங்கிருக்கிறார் என்று கேட்டால், இன்றைக்கு நம்மிடையே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தினுடைய ஒரு புள்ளியாக, ஒரு மைய புள்ளியாக நடுவிலே வீற்றிருக்கிறார். அந்த ஒரு நெடுந்தொடரினுடைய நடுக்கண்ணியாக அவர் இருக்கிறார் என்றால், அந்த கண்ணியினுடைய முதலும் முடிவும் நமக்கு தெரிய வேண்டும். கபீரை பற்றி நான் பேசுவதற்கு முன்பாக உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகின்றேன். உங்களுக்கு ஷீரடி சாய்பாபா தெரியுமா? உங்களில் எத்தனை பேர் ஷீரடி சாய்பாபாவை வணங்குகிறவர்கள்? ஷீரடி சாய்பாபாவினுடைய கோயிலுக்கு சென்று அவரை வழிபட்டவர்கள், ஷீரடிக்கு போக விரும்புகிறவர்கள். ஷீரடிக்கும் கபீருக்கும் என்ன தொடர்பு? நான் இறுதியில் சொல்லுகிறேன், நீங்கள் எனக்கு நினைவுபடுத்துங்கள். நான் கபீரிடம் போக வேண்டும் என்றால், நான் ஒரு கட்டுரை எழுதினேன் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஒரு கட்டுரை, வடநாட்டு பக்தி இயக்கமும் ராமானுஜனும் என்று அதற்கு தலைப்பு. வடநாட்டில் பேரளவாக இயங்கிய ஒரு பக்தி இயக்கத்தினுடைய ஆரம்ப புள்ளி தமிழ்நாட்டினுடைய ஸ்ரீவில்லிபுத்தூரினுடைய ராமானுஜன். நான் கபீரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ராமானுஜிடமிருந்து தான் நான் ஆரம்பிக்க வேண்டும். ராமானுஜன் ஆண்டாள் முதலான ஆழ்வார்களின் தொடர்ச்சி. விசிஷ்டாத்வைதம் என்கிற ஒரு தத்துவத்தினை இந்த உலகிற்கு எடுத்து சொன்னவர், பிரம்ம பாஷ்யத்திற்கு உரை எழுதியவர். சங்கரன், மத்வன், ராமானுஜன் என்ற 3 பேர் அதற்கு உரை எழுதினார்கள். ஒருவன் அத்வைதம் என்றான். இறைவன் வேறு, மனிதம் வேறு அல்ல, இரண்டும் ஒன்று என்றான் அத்வைதம். இல்லை இல்லை, அது துவைதம் என்றான் மத்வன். அவன் சொன்னான், இறைவன் வேறு, மனிதன் வேறு, ஒரு பொழுதும் மனிதன் இறைவனாக முடியாது என்று. இது இரண்டையும் மறுதலித்து பேசி விசிஷ்டாத்வைதம் என்ற ஒன்றை நிறுவியவர் ராமானுஜர். அவர் இறைவன் வேறுதான், மனிதன் வேறுதான், ஆனால் மனிதன் இறைவனாக கலந்து விடலாம், இறைவனோடு கலந்து விடலாம் என்று அவர் சொன்னார். இந்த ராமானுஜருடைய சீடராக இருந்தவர் ராகவானந்தர் என்பவர். சீடர் என்றால் நேரடியாக பார்த்து பழகி அவர்களிடமிருந்து கருத்துக்களை பெற்றவர் என்று அர்த்தம் கொள்ள வேண்டாம். ராமானுஜருடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு 1 நூற்றாண்டிற்கு பிறகு அதனை பற்றி ஒரு இயக்கமாக பேச ஆரம்பித்த வாழ்ந்த ஒரு மனிதர் ராகவானந்தர். அந்த ராகவானந்தருடைய சீடராக அறியப்படுபவர் ராமானந்தர். இந்த ராமானந்தருடைய தீட்சை பெற்றவராகத்தான் கபீரை குறிப்பிடுகிறார்கள். அப்போ கபீர் ஒரு இந்துவா என்று கேட்டால் இல்லை. உன்மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம் என்று கேட்பார்கள் இல்லையா? கபீர் எந்த மதம் என்று கபீரிடம்தான் கேட்க வேண்டும். ஏன் அவர் இந்து அல்ல என்று சொன்னால், இந்து என்ற சொல்லு கூட நான் உங்கள் வசதிக்காக பயன்படுத்துகிறேன். ஏன் அவர் ஒரு வைணவர் இல்லை என்று சொன்னால், அவரை கோரக்கநாதர் என்கிற ஒரு சித்த மரபினுடைய தொடர்ச்சி என்று சொல்லுகிறார்கள். கோரக்கநாதர் என்பவர் சிவபெருமானின் அவதாரம் என்று கருதப்படுபவர். இந்த கோரக்கநாதனுடைய குருவாக இருந்தவர் மச்சநாதர். அவர் தமிழ் சித்த மரபிலிருந்து சென்றவர். மச்சநாதனுடைய சீடர் கோரக்கநாதர். கோரக்கநாதர் பரம்பரையிலே வந்தவர் இந்த கபீர் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. அதற்கும் மேலாக
குவாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி என்கிற ஒரு சூஃபி ஞானி, கோரி முகமது இந்தியாவின் மீது படையெடுத்து வருவதற்கு முன்பாக படையெடுத்து வந்த ஒரு பாரசீகன், அரசன் அல்ல அவர், ஒரு சூஃபி ஞானி. அவர் ஒரு சித்தர், 95 வயது வாழ்ந்த சித்தர், இஸ்லாமிய சித்தர். கபீரை அந்த இஸ்லாமிய சித்தரின் பரம்பரையிலே வந்தவர் என்று சொல்லுகிறார்கள். காந்திக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் உங்களுக்கு தெரியும், ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத்த பாவன சீதாராம் சப்கோ சன்மதி தே பகவான். சப்கோ அனைவருக்கும், சன்மதி நல்ல அறிவினைத்தா பகவானேன் என்று. அவர் அழைக்கின்ற பகவான் யார் என்றால் ஈஸ்வர அல்லாஹ் தேரே நாம். ஈஸ்வரனும் அல்லாவும் ஒரே பெயர்தான், ஒரே கடவுளினுடைய பெயர்தான் என்று காந்தி சொல்லுகிறார்களே. அந்த பாடல் எழுதியவர் லட்சுமணாச்சாரியார் என்பவர். இந்த பாடல் காந்திக்கு மிகவும் பிடித்த பாடல். அவருடைய சபர்மதி ஆசிரமத்திலே தொடர்ந்து ஒலித்து கொண்டிருந்த பாடல். இந்த பாடல் கருத்து கபீரிடமிருந்து தான் பெறப்பட்டது. சீக்கிய மதம் என்று ஒன்று சொல்லுகிறோமே, அதை தோற்றுவித்த குருநானக் கபீரிடமிருந்து தான் கருத்துக்களை பெறுகிறார். குருநானக் தொகுத்திருக்கக்கூடிய கிரந்தம், குரு கிரந்தம் என்கிற அந்த நூலினுடைய பல பாடல்கள் கபீரினுடைய பாடல்கள். இந்த கபீரினுடைய பாடல்களை நாம் புரிந்து கொள்வதற்கு தமிழ் சித்த மரபு தெரிந்திருக்க வேண்டும், ராமானுஜனுடைய கருத்து தெரிந்திருக்க வேண்டும், அந்த சிஸ்தி என்கிற சூஃபி கவிஞனுடைய அந்த தன்மை தெரிந்திருக்க வேண்டும். இவை எல்லாவற்றினுடைய கலவை தான் கபீர். சரி, இப்போ கபீர் இந்த புத்தகத்தில் செங்கதிர் ஒரு அருமையான ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். மிக அருமையான ஒரு முன்னுரை. கபீரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த முன்னுரையை படியுங்கள். ஆனால் அது மட்டும் போதாது, சில முரண்பட்ட கருத்துக்கள் எல்லாம் கூட செங்கதிரால் இந்த புத்தகத்தில் சொல்லப்படுகின்றன. இதில் இருக்கக்கூடிய பாடல்களை மொழிபெயர்த்திருப்பதும் செங்கதிர் தான். ஆனால் இது ஒன்றும் முதன்முறையான மொழிபெயர்ப்பு அல்ல. கபீரினுடைய பாடல்கள் தொடர்ந்து மொழிபெயர்க்கப்படுகின்றன. இப்பொழுது வருவதற்கு முன்பு செந்திரு கேட்டார், கபீர் பற்றி இது புத்தகம் பேரா எழுத்தாளர் பேரா என்று. அப்போ அவரிடம் சொல்லுகின்ற பொழுதுதான் எனக்கு ஒன்று தோன்றியது. இந்த கபீர் பாடல்கள் நீங்கள் நினைப்பது போல, நாம் எல்லோரும் நம்புவது போல ஹிந்தி மொழியில் எழுதப்பட்ட பாடல்கள் அல்ல. இவை அவதி மொழியில் எழுதப்பட்ட பாடல்கள். துளசிதாசர் ராமாயணம் எழுதியிருக்கிறாரே, ராமசரித மானஸ், அது ஹிந்தியில் எழுதப்பட்டது அல்ல, அது அவதியில் எழுதப்பட்டது. அவதி மொழியினுடைய 2 பெருங்கவிஞர்கள் கபீரும் துளசிதாசரும். இருவருக்கும் கருத்து ஒற்றுமை உண்டு, ஒருவருக்கொருவர் கருத்து தொடர்ச்சி உண்டு. இன்றைக்கு அது ஹிந்தியாகவே நம்பப்படுகிறது. அவதி மொழி இன்றைக்கு அகற்றப்பட்டு விட்டது, நம்மை போன்று விழிப்பில்லாத காரணத்தினால். இப்போ கபீரினுடைய சில பாடல்களை மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய உடலுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான் என்று திருமூலர் சொல்லுகிற ஒரு பாடல் உங்களுக்கு தெரியும். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கு. இந்த பாட்டு கருத்தை உள்வாங்கி கொண்டு இந்த கவிதையினை பாருங்கள். நஞ்சும் அமுதும் என்று செங்கதிர் தலைப்பு கொடுத்திருக்கிறார் இந்த பாடலுக்கு. கபீர் எந்த கவிதைக்கும் தலைப்பு கொடுக்கவில்லை. கபீர் எந்த கவிதையும் எழுதவும் இல்லை, எல்லாம் சொன்னதுதான். அவர் சொன்னதை பற்றி அவரே சொல்லுகிறார், நான் எதையும் எழுதி வைக்கவில்லை, நான் எந்த தாளையும் பயன்படுத்தவில்லை, எல்லாமே வாய்மொழி பாடல்கள் தான். சந்தன மரத்தை சுற்றி இருக்கிறது நாகம், என்ன செய்ய வியலும் சந்தனத்தால், ஒவ்வொரு துளையினையும் நிரப்பி இருக்கிறது நஞ்சு, சுரந்து வெளிவர வழியேதும் இல்லை அமுதிற்கு. சந்தன மரத்திற்குள்ளே இயல்பாக அமுது இருக்கிறது. ஆனால் அந்த அமுது வெளிப்படுவதற்கு தடையாக புறச்சூழலாக நாம் கொண்டிருக்கக்கூடிய மத வழிபாட்டு முறைகள் அமைந்திருக்கின்றன, மத நம்பிக்கைகள் அமைந்திருக்கின்றன. ஆகவே அந்த அமுதால் வெளிவரவே முடியவில்லை என்று இந்த கவிதை பேசுகிறது. இந்த கவிதையில் பாதைகள் பற்றி, இப்போ மதமாற்றம் நிகழ்கிறது இல்லையா, ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு, அதுக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம். ஆனால் ஒருவேளை ஒருவன் இந்த மதம் சொல்லுகிற வழிபாட்டு முறை சரியில்லை, இந்த இறைவன் சரியில்லை, ஆகவே நான் வேறொரு இறைவனை நாடுகிறேன், வேறொரு வழிபாட்டு மரபினுக்கு போகிறேன் என்று சொன்னால்
அதை கேள்வி கேட்கிறார் கபீர். பாவம், இந்த பாதை என்ன செய்யும்? அலைகிறார்கள் பயணிகள், போவது எங்கு என்று அறியாது அலைகிறார்கள் பயணிகள். பாதையிலிருந்து பிறழ்ந்தவர்கள் ஒரு பாலை நிலத்திலிருந்து இன்னொரு பாலை நிலத்திற்கு சென்று உழல்கிறார்கள். இந்த பாதை சரியில்லைன்னு அங்கே போனால் அதுவும் பாலை நிலத்துக்கு தான் எட்டிட்டு போகுது, இதுவும் பாலை நிலம். மத வழிபாட்டு முறைகளை அவன் எதிர்க்கிறான். இப்போ கபீரை பொறுத்தவரை இறைவன் உன்னிடம் தான் இருக்கிறான், ஆனால் அவனை உணர்ந்து கொள்வதற்கு உனக்கு ஒரு குரு வேண்டும், குருவினுடைய சொல் வேண்டும், குருவினுடைய வழிகாட்டுதல் வேண்டும் என்கிறார். அந்த குருவினுடைய சொல்லும் உன்னுடைய செயல்பாடும் ஒன்றானால் நீ இறைவனை சென்றடையலாம் என்பது, உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை சென்றடையலாம், கண்டடையலாம் என்பது கபீரினுடைய கருத்து. இப்போ ஞான ஒரு பாடல் இருக்கு, இந்த பாடல் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சூறைக்காற்று என்று தலைப்பிட்டிருக்கிறார் செங்கதிர். சகோதரா, ஞானத்தின் சூறைக்காற்று சுழன்றடித்து எனது கப்பலை தாக்கியது. பிரமையின் திரைச்சிலைகள் கிழிந்தன, மாயையின் கயிறு அருந்தது, இருண்மையின் பாய்மரம் உடைந்து மனக்குழப்பத்தின் தூண்கள் சரிந்தன. காற்றின் வேகம் அனைத்தையும் நொறுக்கியது, ஆசையின் கூரை கப்பல் மீது விழுந்தது. சூறைக்காற்று ஓய்ந்து பின்னர் பெய்த மழையில் நனைந்து ஈரத்தில் நொதித்து போனேன். கபீர் சொல்கிறேன், மறுநாள் புலரியில் இருள் நீங்கி எனது மனம் சுடரத் துவங்கியது. நாம் பொதுவாக ஒரு நன்றாக போய்கொண்டிருக்கக்கூடிய கப்பல் சூறைக்காற்றிலே சிக்கிக்கொண்டால் அது சின்ன பின்னமாகி இது இனி பயன்பாடற்று போய்விடும் என்று தானே சொல்வோம். ஆனால் கபீர் இதை தலைகீழாக்குகிறார். இதுவரை வேறு மத நம்பிக்கைகளோடு ராமனையும் அல்லாவையும் வணங்கி கொண்டிருக்கின்ற நம்பிக்கையாளர்களைப் போல நானும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு குருவினுடைய வார்த்தை வந்தது, சூறைக்காற்றாக வந்தது. இந்த சூறைக்காற்று என்னுடைய கப்பலினுடைய இயல்பான பாய்மரத்தை கிழித்தெறிந்தது, எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தது. எனில் இந்த கப்பல் மூழ்கவில்லை, புதிய நிலைக்கு வந்து சேர்ந்தது என்று இந்த கவிதையிலே அவர் மாற்றி பேசுகிறார். இந்த தலைகீழாக்குகிற உத்தி கபீரினுடைய ஒரு சிறந்த கவிதை உத்தி. இந்த கவிதை உத்தியினை அவர் கோரக்கநாதரிடமிருந்து பெறுகிறார். இந்த உத்திக்கு பெயர் உலட் பேன்சி, உலட் பேன்சி என்கிற உத்தி. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு அப்துல் ரஹ்மான் கவிதையினை சொல்லுவேன். குழந்தை புத்தகங்களை சமத்தாக இருங்கள், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள். இது உலட் பேன்சி, தலைகளாக மாற்றுவது. இந்த பாணியிலே அவர் நிறைய கவிதைகள், கபீரினுடைய கவிதைகள் அமைந்திருக்கிறது. அப்புறம் கபீருடைய கவிதைகளில் இப்போ குருவினுடைய வார்த்தை வேணும் என்று சொன்ன கபீர் தானே குருவாக மாறி மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது அவர் பயன்படுத்துகிற ஒரு குறியீடு அன்னம் என்கிற குறியீடு. இந்த அன்னம் என்கிற குறியீடு தமிழ்நாட்டிலே மிகவும் புழக்கமான பழக்கமான ஒரு குறியீடு. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிழிபல பிணிபல ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே தெளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே பால் உன் குறுகின் தெரிந்து. ஒரு நன்னீர் பொய்கையிலே வசிக்கின்ற ஒரு அன்னப்பறவை அந்த நன்னீர் பொய்கையின் நீரை அருந்தாமல் தாமரை தண்டினுடைய பாலை தேடி அருந்தும். அதுபோல நல்ல புத்தகங்களை தேடி படியுங்கள், ஏனென்றால் உங்கள் வாழ்நாள் மிகவும் சிறியது. அதிலும் கூட அனைத்தையும் புத்தகம் படிக்க பயன்படுத்திவிட முடியாது, ஏராளம் பிணிகள் வந்து சேரும். ஆகவே ஆயிரம் புத்தகங்களை அத்தனையும் வாசிக்காமல் ஆராய்ந்து அமைவுடைய புத்தகங்களை தேடி படியுங்கள் என்று சொல்லுகிறது. இந்த அன்னப்பறவை என்கிற இதை ஆன்மா என்று அவர் உருவகிக்கிறார். இதே கற்பனையைத்தான் அவர் கொண்டு வந்து வைக்கிறார். இந்த பல நெறிமுறைகள் இங்கே சொல்லப்படுகின்றன. அத்தனையையும் பின்பற்றி காலத்தை வீணாக்காதே, உன்னுடைய சிறந்த நெறிமுறையினை தேடி பின்பற்றி இறைவனை சென்று அடைவாயாக. இந்த அன்னம் என்கிற இந்த குறியீடு கபீருடைய பாடல்களில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதுபோல் மீன் என்கிற குறியீடு வரும். இந்த குறியீடுகளை எல்லாம் பிடித்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த கவிதைகள் எல்லாம் திறந்து கிடக்கும்.
இல்லாவிட்டால் அவைகள் மூடிய பெட்டகங்களாகத்தான் காட்சியளிக்கும். இப்போ 95வது பக்கத்தில் ஒரு கவிதை. பிரியமான அன்னமே, உந்தன் முன்னை பழங்கதைகளை பகர்வாயாக. எத்தேசத்திலிருந்து வந்தாய் நீ? அன்னம் என்பது ஆன்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த கவிதைக்குள்ளே வாருங்கள். பிரியமான அன்னமே, உந்தன் முன்னை பழங்கதைகளை பகர்வாயாக. எத்தேசத்திலிருந்து வந்தாய் நீ? எந்த நதியின் கரையில் இறங்கப் போகிறாய்? வழியில் எங்கு ஓய்வெடுத்தாய்? இறுதியாய் நீ சேரவிருக்கும் இடம் எது? இப்பொழுது விழித்தெழு, என்னுடன் சேர்ந்து கொள், இணையாக பறந்து செல்வோம். நாம் சென்றிறங்கும் இடத்தில் துக்கமும் சந்தேகமும் இல்லை. காலனின் நிழல் அங்கே படர்வதில்லை. இங்கோ மன்மதனின் தோட்டத்தில் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. அதன் வாசனை நம்மை வசியம் செய்கிறது. இதயத்தை சுண்டி இழுக்கும் இவ்விடத்தில் நம் மனம் மெய்யான இன்பத்தில் திளைக்க இயலாது. இந்த கவிதை உங்களுக்கு நன்றாக இப்பொழுது புரியும். அது எதை பற்றி பேசுகிறது என்பது புரியும். இப்போ நான் நிறைவாக ஒரு செய்தியினை மட்டும் உங்களோடு பகிர்ந்துவிட்டு நிறைவு செய்கிறேன். கபீரினுடைய கவிதைகளை தொடர்ந்து படியுங்கள். நான் நிறைய கவிதைகள் எடுத்துக்கொண்டு வந்திருந்தேன். அத்தனையும் படித்தால் அடிப்பார் செந்திரு. அதனால் நிறைவாக நாம் முடித்து கொள்ளலாம். ஷீரடி சாய்பாபா கபீரின் அவதாரம் என்று கதை சொல்லுகிறார்கள். ஏனென்றால் கபீரின் கருத்துக்கள் ஷீரடி பாபாவினுடைய போதனைகளில் இருக்கின்றன. சீக்கிய மதம் குருநானக் எப்படி கபீரினுடைய கருத்துக்களை பாடல்களை எடுத்துக்கொண்டதோ அப்படித்தான் ஷீரடி பாபாவும் எடுத்துக்கொள்கிறார். ஷீரடி பாபா அண்மையில் வாழ்ந்தவர், 1918 மறைந்தவர். ஷீரடி பாபாவினுடைய வாழ்க்கையில் கபீரினுடைய அவதாரம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் நிகழ்ந்த ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு நீதிமன்ற விசாரணை நடக்கிறது. ஷீரடி பாபாவிடம் கேட்கிறார்கள், நீங்கள் எந்த மதம்? ஏனென்றால் ஷீரடி பாபா தங்கி இருப்பது இஸ்லாமிய மதத்தில், இஸ்லாமிய தர்காவில். அங்குதான் தங்கி இருக்கிறார். துவாரகா மாயி என்று அதற்கு இந்து பெயர் சூட்டியிருக்கிறார். நீ இந்துவா இஸ்லாமியனா என்பது கேள்வி. அப்பொழுது ஷீரடி பாபா சொல்கிற பதில், நான் கபீர் மதம். இது வரலாற்றிலே பதிவாகியிருக்கிறது. நான் கபீர் மதம் என்று சொல்லுகிறார். கபீரினுடைய தொடர்ச்சியாகத்தான் ஷீரடி பாபா கொள்கைகள் அமைகின்றன. இப்பொழுது நான் சொல்வதையெல்லாம் கேட்டு கபீரினுடைய கவிதைகள் எல்லாம் புரிந்து கொள்ள முடியும் என்று நீங்கள் அனைவரும் நினைப்பீர்கள் என்று நான் நம்பினால் என்னை பார்த்து புன்னகைக்கும் பிரபஞ்சம். நன்றி.